வணக்கண்ணே. தம்பி வேலை வந்திருக்கிறேன். தோப்புல இறக்கின 108 தேங்காயை உனக்காக கொண்டாந்துருக்கிறேன். சந்தோஷம் தானே? சரி கேளு. கிழக்காட்டுல 5008 சீரச்சம்பாவும் அமோக விளைச்சல், மேற்காட்டுல கடலையும் பருத்தியும் பக்குவமா இருக்குது. மொத்தத்துல இந்த வருஷம் நமக்கு தான் நல்ல மகசூல்ங்கிற பேர் வரணும். அதுக்கு நீ தான் என்ன ஆசீர்வதிக்கணும். வதிக்கணும் என்ன வதிக்கிற? வாங்கி தின்னுபிட்டு ஏச்சு விட்டேன்னா அப்புறம் அண்ணன் தம்பி உறவு கட்டு போயிரு. ஆமா. அண்ணே வேலனே வேலனே, ஊர் கோயிலுக்கு மிரண்டு போய் ஜனங்கள்லாம் கண்ணப்பண்ணு முட்டிட்டு தெரியுதானே? யார் அந்த கருப்பனா? ஆமாண்ணே, நீங்க வந்தா தானே காப்பாற்ற முடியும். சீக்கிரம் வாங்கண்ணே. பாரு கருப்பா நெல்லு. உனக்கு முட்டணும் அவ்வளவுதானே? வா முட்டு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு அட்டகாசை? கோவில் சொத்தை வாங்கி தின்னுட்டு ஊர்ல இருக்கிற அப்பாவிங்கள முட்டிட்டு தெரியுற ராஸ்கல். என்னாச்சு உனக்கு? நல்லா பாருங்கடா, வால்ல பட்டாசு கட்டி விட்டுருக்குது. அதான் பார்த்தேன், நீ நல்ல உள்ளாச்சே. ஏப்பா யாருப்பா அது? மாட்டு வால்ல பட்டாசு கட்டி விட்ட வீர? நாங்க யாரும் இல்லங்க. அண்ணா இவன் தானே. அட வாங்கண்ணே. இவரு தானே? அண்ணே நீங்க தான் கட்டினீங்களா? ஆமாண்ணே, நான் தானே கட்டினேன். இதுல பெருமையா வேற சொல்றீங்களா? பதறாத. ஒண்ணு இல்ல, மயக்கம். தம்பி மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. அண்ணே கற்பனே 4 உள்ளே கேப்பேன், ஆனா உங்களுக்கே தெரியாது. இது என் மனுஷன் செஞ்சிருந்தா செருப்பால் அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க. உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜமாயிங்க போய் ஊரு மேய்ங்க போங்க. வேலா, என்னம்மா இப்படி சாப்பிடாமலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வேற வேலைன்னு வச்சுட்டு வேலை செய்யாதன்னு அப்படி வரமா. அண்ணே அண்ணே, நம்ம வெள்ளைய ரொம்ப விளையாட்டு காட்டுறானே. நீங்க வந்தா தானே சரிப்படும். கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. இப்ப வந்து சொல்லுங்க. செல்லம் கொடுத்து எடுத்துட்டு அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிடுறேன். இன்னைக்கு 2 சாப்பிட்டுட்டு போடா. வெள்ளை வெள்ளை சின்ன கழுதை சின்ன பயவுள்ள நல்ல ஒள்ளு பண்டாரம். சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல வாக்கியா 1 2 போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு. அம்மா இது வரைக்கும் 18 பொண்ணு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணு, பண்ணாபுரத்துல ஒரு பொண்ணு, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொண்ணு. 3 பொண்ணுமே நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுதான். உங்க பையன் மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லட்டும், அப்படியே பிடிச்சி அமைக்கலாம். அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க வர்றேன். என்ன ஒண்ணு இல்ல, பொண்ணு விஷயமா அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அம்மாவையும் உங்களையும் சும்மா ஒரு விஷயமும் இல்லாம பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தருகிறே. அம்மா இத வச்சுக்கங்க. ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் வரேன் தம்பி. வராதீங்க போங்க தம்பி. அடுத்த வாட்டி வந்தீங்க ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிரும். என்னடா ஏமா இவங்கிட்ட எல்லாம் காசு கொடுத்து கறியாக்கிட்டு இருக்க? பொண்ணு காட்டுறேன்னு ஒரு பொண்ணை கூட காட்ட காண. இவன் பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? பொண்ணை காட்டிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு வர்றேன். என்னது? ஆமாப்பா, உன் படிப்பு முடியட்டுமேனு நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனியும் மறைக்கிறதுல நியாயம் இல்ல. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், வா. என்னால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி உங்க அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்ண. பலன் இல்ல. உங்க அப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு.
கொஞ்ச நாள் கழிச்சு நடந்த கார் விபத்துல அண்ணன் அண்ணியும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஜம்மி வீடு ஏம்மா இப்படி பாழடைஞ்சு கிடக்குதுன்னு நீ அடிக்கடி கேப்பியே, ஞாபகம் இருக்கா? அந்த வீடுதான்ப்பா எங்க அண்ணனும் நானும் பிறந்து வளர்ந்த வீடு. இருண்டு கிடக்குற அந்த வீட்டுல உன் கையாலதாம்மா விளக்கேத்தி வைக்க முடியும்னு எங்க அண்ணன் கனவுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரியே இருக்கும். என் ஆசையும் அதுதான். ஆனா அது நிறைவேற்றி வைக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? எங்க அண்ணனோட ஒரே பொண்ண அவங்க தாய் மாமா மெட்ராஸ் தூக்கிட்டு போயிட்டான். நீ மெட்ராஸ்க்கு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இவ்வளவு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சியா வச்சிட்டியாமா? பிஎஸ்சி அக்ரி முடிச்ச கையோட சொல்லியிருந்தேன்னா இங்க உழுதுகிட்டு தெரியாம மெட்ராஸுக்கு அந்த பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சு மனசுல இடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து ஏத்திருப்பேனே குடும்ப விளக்க. அதுலதான்ப்பா ஒரு சிக்கல் இருக்கு. என்னம்மா சிக்கல்? ஏதோ நான் விட்ட சாபந்தான் அந்த விபத்துக்கு காரணம்னு நினைச்சு பார்வதியோட பையனுக்கு மட்டும் தான் பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு எங்க அண்ணி சத்தியமாயிட்டு செத்து போயிட்டாங்களா. அதனால நீ பார்வதியோட பையங்கிற உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாத. பொய் சொல்ல சொல்றியா? ஒரு நல்ல காரியத்துக்காக 1000 பொய்ய சொல்லலாம்ப்பா. சின்ன வயசுல இருந்து பொய் சொல்லாதேன்னு அடிச்சு உதச்சு வளர்த்துட்டு அக்ரி முடிச்சா 1000 பொய் சொல்லுன்னா எங்க போவேன்? 1000 பொய்ய தேடி. ஆமா, பொண்ணு அத்தனை பொய்ய தாங்குமா? பொண்ணு எப்படி? பொண்ணு இரு வர. யாருங்க வீட்டுல? பார்வதிம்மா. ஏய், நீ எங்க வந்த? ஒண்ணு இல்ல தம்பி, குனியாமுத்தூர்ல இன்னொரு 3 பொண்ணு இருக்கு. குனியமுத்தூரா? நிமிர முடியாம செஞ்சிருவேன். மரியாதையா வெளியே போயா. நாயை தாண்டி எப்படி வந்த நீ? நான் எங்கயாவது வெளியே ஒதுங்கி இருக்கும் தம்பி. கரெக்ட். எனக்கு ஜோடி சேர்ந்துருச்சு, நீ அதுக்கு ஜோடி சேரு போ. மணி தம்பி, மணி தம்பி. வேலா, இந்தப்பா போட்டோ. என்ன பாது சட்டியோட நிக்குது? நெஞ்சில் ஒரு மச்சம் கூட இருக்கு. 3 வயசு குழந்தையில எடுத்த போட்டோ. அந்த மச்சத்தை இப்ப கண்டுபிடிக்க சொல்றியா? பின்னாடி அட்ரஸ் கூட எழுதல, எப்படிமா கண்டுபிடிக்கிறது இத? அங்கதான் உன் திறமையை காட்டணும். என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? உன் உடம்ப நீ நல்லா கவனிச்சுக்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ உன் உடம்பு பாத்துக்க. போன காரியம் வெற்றி அடையாம நான் திரும்ப மாட்டேன். என்ன வீசுது மணி? எதையாவது கொண்டு வந்துட்டியாடா? என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? இந்த கருவாடு கூட எல்லாம் எடுத்து வண்டியில வைங்க. எம்பிட்டு கருவாடு யாருக்கு? எல்லாம் உனக்குதான்ப்பா. நீதான் ஒரு நாள் கூட கருவாடு இல்லாம சாப்பிட மாட்டியே. அது சரி, ரயில்ல என் கூட நிறைய பேர் வருவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு? எல்லாம் உனக்குதான். ஒரு ஆளா போய் 2 ஆளா திரும்பி வரணும். சரிம்மா. ஏய், இந்த கூட எல்லாம் வண்டியில தூக்கி வச்சுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. ஆகட்டும் தம்பி. வேலு தம்பி, வேலு தம்பி, பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா. என் பேரன் பட்டணத்துல இருக்கா, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. ஐய், நீங்க தான் இந்த ஊர்லயே சொன்ன சொல் தட்டாம செய்யற பிள்ளையாச்ச. நீ இத வேற சொல்லிட்டீல, நீ மறுக்க முடியுமா? சரி ஆத்தா, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படி? கைய கொடுங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது 2ஆ இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அது சரி. இம்புட்டு கருவாடுதுன்னா 2 இல்ல 3 தேவைப்படும். வரமா? மீட்டர் மேல 10 பைசா கொடுப்பானா சார்? சார், உங்களுக்கு வண்டி வேணாமா? வண்டி சார், நான் தான் சார் முதல்ல கூப்பிட்டேன். ஆமா. என் வண்டி கொஞ்சம் வாய் சார். கொஞ்சம் எப்படி வருது? இடுப்ப உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு தலையை எவர்கிட்ட கொடுக்கறதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் வண்டியில போறதுன்னு. சார் யார் தெரியுமா? நம்ம மாமூல் சவாரி. எப்போ நம்ம வண்டியில வருவாரு. எப்போ வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். கண்டுக்காத, கம்னு வா சார். இருங்க இருங்க, சாமான்லாம் வர வேண்டியிருக்கு. திருக்கையெல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க பார்த்து. அழுங்காம. இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க. வேணாம். இந்தாங்க காசு. ஏன் வச்சுக்க சார். என்ன சார் இது? சாப்பிடுற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வண்டியில போய்க்க சார். என்னையால பெரிய அட்டூழியமா இருக்கு. கையை பிடிச்சு இழுத்துட்டு இப்ப வேணாங்கற. ஏன்னா ஒரே கரெக்டா மாமா, இந்த கிராக்கி நீயே வலிச்சின்னு போப்பா. நீ தானே மாமூல் சவாரினா, ஓட்டிட்டு போயா. ஒரே கப் அடிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க. பயங்கரமா நார் மாமா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க, அதுவும் தான் நல்ல ஊரு. என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்களே. என்னப்பா இது? கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்னு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல. ஏங்க, பின்னாடி தானே இன்ஜின், முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா. உடம்புடம்பு சரியில்லைங்க. ஆமாம்பா.
சரி அடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ, கூட சாயுதியாயோ. என்ன ஐயா அது? அதோ 17 மாடியில் அன்றாயிரம் கூட காயுது, அவரு தான். நிறுத்தியா? என்னையா அது? முத்துசாமி விட தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியும்? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும்னு அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாதம் பேசுற. இறங்கிட்டதும் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தம் தான். போயிடாத இரு. எங்க வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? அட நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க, வண்டி எடுங்க. கைதா அத்தாவா ஒட்ட கையில கடிச்சா நாரிடுவேன். நல்லா பேர் வச்ச ஆட்டோன்னு ஆட்டோன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாடு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல வீடு. ஊவா என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா? வா. நீ பட்ட பகல்ல முகமூடி கொள்ளக்காரன். அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டக்காரா இருந்தா பாட்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங். ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே. இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. சீக்கிரமா வாடா. நானோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்க கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன செட் போட்டுருக்க? கருவாடு செட். ஓ கருவாடு, மோந்து பாரு. வா வாளே கருவாடு. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாடு. இவன் இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலா எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தா ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட்டு ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு திட்டு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம்? இல்ல தோசை ஆம்லெட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி. யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டா வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல? அது மாதிரி தான். டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டையடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு.
ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமண ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாம்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சிட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போடா. அவனை ஊதுறா. என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அதை நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற. வாட் மேன், என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசிறதா இல்லனா மூளையாவது ஊர்காய் அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் please. உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மாயிரக்கூதோ. பாத்தியா, இந்த ஆள் திட்டுன்னு கோச்சிட்டியே. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான். ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார் நீங்க முடிய தானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். இது பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான மொத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? திலாலங்கடினா ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல இப்படி இருக்கும், 16. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிருங்க சார், இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. ஏன்பா அதுக்கு தானே வந்தது வீட்டுல? தெரியுமே, ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு. ஆஹா, ஓஹோ, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? வாட் மேன்? ஜென்டில்மேன். சார் சார் சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா? ஆமா. அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன். வேலா, மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையிறத சொல்லு. பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா நொர பொண்ணு நொர பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ, இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையை தான் கையில புடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? ஏய், பந்த விளையாடுறீங்க. பந்து ராக இடத்துல வந்து விழுதுப்பா. படாத இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? வேலா, அங்க பாரு.
என்னடா இது தண்ணி எங்க அங்க அடச்சி நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ தண்ணி குடியாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கற. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டற நீ எவ்வளவு பெட் கட்டற நீ எவ்வளவு கடல்ல குளிச்சு கடலை கெடுத்துட்டு போறான். கடலை சுத்தப்படுத்த போற 100 அள்ளிட்டான்டா கிண்ணிட்டான்டா. சுமதி சுமதி பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அம்மிக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. If you don't mind, can I have one amuk? யோ அந்த பக்கத்துல போய் கேட்டிட்டு இருக்க இந்த அம்மாவை அமுக்கிறதுக்கு. யோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கே, எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல எடா தண்ணி யோ எடுக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஃப்ரெண்ட் அவசரம் முடிச்சு நாயே அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. ப்ளீஸ் மை ஹெல்ப். நோ. தேங்க் யூ. ஏ ஐலசா ஏ அமிக்கு பூடி ஏ ஹே ஹே ஏ வாயில தண்ணி ஏ வாய் வருது பாரு. முழிச்சிட்டாங்க. எப்பா அந்த மச்சான் இருக்கான்னு கேட்டலாமா? யோ எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி. யார் மன்னி? சிங்காரவேலன் சிங்காரவேலன். பந்தருக்கு தண்ணிக்குள்ள போன ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுத்துற? அட பாவி, இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா? என்னையா? என்ன யார் நினைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி. ஐயோ. அட பாவி, அதை விட்டு வேற ஆள தூக்கிட்டு வந்தியா? ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோனுக்கு போய் திருகோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்டப்பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புருஸ்லி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்க்ராட். ஏய் கையெடு மேன், தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. எஸ். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல? இவனுக்கு எப்படி தெரியும்? என்னடே உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10க்கு வாச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போட்டுருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க. அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உனக்கு வேட்டை சே. இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன். கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலர அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது? ஏழைக்கேத்த எள்ளுருண்டைங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மன்னோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மன்னோ? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போகணும். திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? டேய், ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ, நோ மென்ஷன். டேய், சீ. இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்ட? அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே. ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ஃப்ளூட் ப்ரோக்ராம்க்கும் போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு,
என்னம்மா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவ? ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பையில கட்டிக்கிட்டு இருக்கணும். நினைச்சா போறேன், நினைச்சா வர்றேங்கிற. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போடி உள்ள. அம்மா, அப்படியெல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க என்னாச்சு? விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு. அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லையாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற? புரியுதா? நீங்க சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். பாய். அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ். நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா? கிராஸ் ஆயிருச்சுனே அண்ணே, கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் ஆகட்டும் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ ஏய், பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா, சுமதி வேர் கோயிங். டேய் 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 சகப்பு சட்டை. ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை, என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சிட்டு போறாயா? இதான் என் பாலு டிகாஷன் சக்கரை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? யோ, என்னையா சதி திட்டம் மாத்திட்டுறீங்க? முணுமுணுட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காப்பி போட்டு தரேன். நீ யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்கேன். நீ போடுற சத்தத்துல வர்றவங்க வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. ஆர்டர் பண்ணிருப்பான். இவன் சோத்த தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா. பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ். ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். ஐயோ, ச்சீ. அண்ணே, வந்துருச்சு வந்துருச்சு. அது கேட்டா எந்திரிச்சு சொல்ற, அப்படியே போக வேண்டியதுனடா. அது இல்லண்ணே, சுமதி வந்துருச்சுண்ணே. வேலா, பாட்டி வந்துருச்சு. எக்ஸலென்ட். Thank you. நீ கூட இருக்க என்னடா குத்துற? சாரி. ஓ நோ. ஏய், இதே மாதிரி கத்தாத. அந்த 1000 ரூபாய் எடுறி. வேலன், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா, எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல, சொல்லுங்கடா. இருப்பா, யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரன். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரி தான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா?
நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணா வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? மேரிட் 64 இயர்ஸ் ஓல்டு லேடி மேரிட். சி, இதுக்கு தான் என் பொண்ணு சொல்றா படிச்சு படிச்சு இந்த இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு. குட் மார்னிங் ஆண்டி. அடடே, மேனேஜர் தம்பியா? வாப்பா, என்னப்பா பொட்டி படிக்கோட வந்திருக்க? ஒண்ணு இல்ல ஆண்டி, இதெல்லாம் ஆபீஸ் ஃபைல்ஸ். ஆ. மேடம் பார்த்து சைன் பண்ணோம், அதான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆ. கூப்பிடுறேன். சுமதி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இதோ மேனேஜர் தம்பிக்கு கையெழுத்து குட் வாங்கணுமா? மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம கம்பெனியோட ஆஃபர்லி பேலன்ஸ் ஷீட்ல இதுல இருக்கு. மாமா பாத்துட்டாரு, நீங்களும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா. மாமா பாத்துட்டார்ல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆ? இந்த செக்ல ஒரு கையெழுத்து பண்ணோம். ஆ. பேனா. தேங்க்யூ. 1 செகண்ட் மேடம். எஸ். எப்போ கையெழுத்து போட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கையெழுத்து போடுங்க. நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்ப கூடாது. இதான் என் பாலிசி. சிவமணி சின்சியர்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பெண். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். குண்டூசி தான். குண்டூசி தானா? நான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து என் சொந்த காசுல தான் டீ வாங்கி சாப்பிட்டிருக்கேன். டோன்ட் யூ நோ தட்? இன்னைக்கு குண்டூசி திருடுவீங்க, நாளைக்கு கம்பெனி கேஷே திருடுவீங்க. சார். திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் சீதாராம், நான் உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், இனிமே இந்த மாதிரி எல்லாம். நீங்க குண்டூசி திருடினதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணல. அதை திருடணுங்கிற எண்ணம் வந்தது பாருங்க, அந்த எண்ணம் தவறுங்கிறதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். யூ மே கோ. அடாடாடாடா, சின்சியாரிட்டிக்கு சிவமணி தான் நிரூபிச்சிட்டப்பா. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ கொடுத்த தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பின்ன என்ன சார், நீங்களும் மேடமும் எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா? பொதுவா எல்லா அவசியம் பேனா, பென்சில், ரப்பர், பேப்பர் அது இதுன்னு திருட்டு போகும். ஆனா நான் நிர்வாகம் பண்ற இந்த இடத்துல ஒரு குண்டூசி திருட்டு போறத கூட என்னால தாங்கிக்க முடியாது சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சின்சியாரிட்டிக்கு ஒரு ஆளு நீ, இன்னொரு ஆளு நான் தான். ஏய் ஏய் ஏய், இருங்கயா, இருங்க. ஒரு ஆளை போட்டு 4 பேர் இப்படி அடிக்கிறீங்க.